ரஷ்யா மேலே தாக்குதல் பண்ணதுனால ரஷ்யா பதிலுக்கு உக்ரைனோட எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேலே தாக்குதல் பண்ணி 40,000 பேர்த்துக்கு மேலே கரண்ட் இல்லாமல் கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறது போல் செய்திகளை பார்த்தோம். இப்போ அதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக உக்ரைன் ரஷ்யாவோட வால்கோகிராட் ஆயில் ரிஃபைனரி மேலே தாக்குதல் பண்ணிக்கிறாங்க, அது ட்ரோன்களை பயன்படுத்தி அப்படிங்கிறது போல் செய்தி வருது. அதுக்கப்புறம் இந்த லத்தீன் அமெரிக்கா பக்கம் வந்துட்டோன்னா இங்கே இருக்கக்கூடிய பிரேசில் அவங்களோட ட்ரூப்ஸை அதிக அளவில் திரும்பவும் தயார்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்களாம். அதுவும் இந்த வெனிசுவேலா கயானா இருக்குல்ல, அந்த பார்டரில் டிப்ளாய் பண்ணிட்டுருக்காங்களாம். காரணம் என்னன்னா பேச்சுவார்த்தை கொஞ்சம் சுமூகமாக போகலை அப்படிங்கிறது போல தெரிய வருது. காரணம் அந்த எஸ்கியூபோ பகுதி வெனிசுவேலா எங்களோடது அப்படிங்கிறது போல ரெஃபரண்டம்ல வச்சு முடிவு பண்ணி மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கிட்டாங்க. இதுக்கப்புறம் அந்த எஸ்கியூபோ பகுதியை அவங்களோட இணைக்கிறதுக்கான வேலையில் ஈடுபட்டு இருக்கிறதுக்காக தான் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது கயானா இல்லை அது எங்களோட பகுதி அப்படிங்கிறாங்க. இந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக போகலை அப்படின்னா கண்டிப்பாக அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி ஒரு வேளை அங்கே பிரச்சனையாகும் பட்சத்தில் இந்த இடத்துலையும் அமெரிக்காவோட ட்ரூப்ஸ் வருமா இல்லை யூகேவோட ட்ரூப்ஸ் வருமா? ஏன்னா யூகே ஆல்ரெடி இந்த கயானாக்கு ஆதரவாக யூகேவோட ஒரு வார்ஷிப் அமைச்சு வச்சுருந்தாங்க, அதுக்கே கண்டனம்லாம் தெரிவிச்சிருந்தாங்க. இருந்தாலும் வெனிசுவேலா எதுவும் பார்த்து பயப்படுற மாதிரி இல்லை. இங்கே ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சுன்னா உலகத்தோட பல பகுதிகளையும் பிரச்சனைகள் இருக்கும்போது ஏதோ ஒரு பகுதியில் இந்த மேற்குலக சார்பாக இருக்கக்கூடிய அந்த நேட்டோ படைகள் வீக் ஆகும்போது இந்த சீனா ரஷ்யா இந்த படைகள் ஆதிக்கம் செலுத்துவாங்களா அப்படிங்கிறது போல கேள்விகள்லாம் வருது. என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து பார்ப்போம். அமெரிக்கா மிடில் ஈஸ்டில் அதிகமாக படைகளை குவிக்கிறாங்களே, யார் அடிக்க போகிறாங்க அப்படின்னு எல்லாருமே ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருந்தோம். இல்லை சும்மா பில்டப்பா அப்படிங்கிறது போல இருந்துச்சு. ஆனால் பெருமளவில் தாக்குதலை ஈராக் பகுதியிலையும் சரி சிரியா பகுதியிலையும் சரி நடத்தியிருக்கிறாங்க. இதனால ஈரான் பேக்கரில் இருக்கக்கூடிய சில அமைப்புகள் மேல தாக்குதல் பண்ணதுனால பல சேதங்களை ஏற்படுத்திட்டோம் அப்படிங்கிறது போல அமெரிக்க தரப்புல சொல்லிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம இன்னைக்கு பல இடங்கள்ல ஹவுதிஸ் மேலேயும் தாக்குதல் பண்ணதா சொல்லப்பட்டு வருது. அதுவும் பேக் டு பேக் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறத சொல்றாங்க. இதனால பெருமளவில் சேதங்கள் ஏற்பட்டிருக்கு. அந்த சனா அந்த பகுதிகளில் கூட தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. அதுவும் 40 ஸ்ட்ரைக் கிட்ட பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறதோட சொல்கிறாங்க. சமீபத்தில் தான் ஈராக்கில் இருக்கக்கூடிய ஹவுதிஸ் தரப்புலேருந்து ஒரு மிரட்டல் விட்டுருந்தாங்க. சும்மா எங்களோட ஏர்போர்ட்லாம் அடிச்சுட்டு இருந்தீங்கன்னா நாங்கள் அந்த ரெட்சி வழியாக போயிட்டு இருக்கக்கூடிய அந்த செங்கடல் வழியாக போயிட்டு இருக்கக்கூடிய கேபிள்ஸ், ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ்லாம் கட் பண்ணிடுவோம் நாங்கள். இப்போ அமெரிக்கா இது போல் மிகப்பெரிய தாக்குதல் பண்ணிட்டு இருக்கிறதுனால இப்போ நிலகுலைஞ்சு போயிட்டாங்களா ஹவுதிஸ், இல்லை மீண்டு எழுந்து வந்து பழி வாங்கிறதுக்காக அந்த செங்கடலில் இருக்கக்கூடிய அந்த கேபிள்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுருவாங்களா அப்படின்றது போல் பல கேள்விகள் இருக்குது. என்ன நடக்க போகுன்றது தெரியல. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா இந்த ஜோர்டான் பகுதியிலலாம் பயன்படுத்தி தான், அங்கே இருக்கக்கூடிய ஏர்பேஸ்லாம் பயன்படுத்தி தான் தாக்குதலை இந்த ஈரான் சிரியா மேலாம் பண்ணியிருந்தாங்க. அதனால இந்த ஜோர்டன் இதில் பங்கேற்றிருப்பாங்களா அப்படின்றது போல குற்றச்சாட்டுலாம் வந்துட்டு இருந்தது. அதுக்கு ஜோர்டன் தரப்புலேருந்து மறுப்பு தெரிவிச்சுக்கிறாங்க. இல்லைங்க, நாங்களாம் எதுவும் பண்ணல, எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறதோட சொல்லிக்கிறாங்க. ஆனால் பாதிக்கப்பட்ட அமைப்புகள்லாம் இருப்பாங்க இல்லையா இந்த அமெரிக்காவோட தாக்குதல்னால, அவங்கெல்லாம் இவங்களையும் எதிரியோட லிஸ்ட்டில் சேர்த்துறதா சொல்லப்பட்டு வருது. அதனால ஜோர்டன் மேலேயும் இதுக்கு மேலே தாக்குதல் எப்பவும் போல இருக்குமோ அப்படின்றது போல சந்தேகம் வருது. ஏன்னா ஜோர்டன் மிக முக்கியமான ஒரு பகுதி. இந்த மிடில் ஈஸ்டில் இந்த பிரச்சனை பரவிட்டே இருக்கும்போது இந்த ஜோர்டன் யார்கிட்ட இருக்க போகுது அப்படின்ற கேள்வி வரும். ஜோர்டன் அமெரிக்கா கிட்டேயும் சிரியா கிட்டேயும் இருக்குது அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் தரப்பில் இருக்கிறவங்கள ஜோர்டன் மேலேயும் வேறு வழியே இல்லாமல் போகிற தொடுத்து அந்த பகுதியெல்லாம் பிடிச்சு சில முக்கியமான பகுதிகளை அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டாதான் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸை வந்து சுற்றி வளைக்காமல் இருக்க முடியும். அப்படி இல்லைன்னா அமெரிக்கா அவங்களோட படைகளை வச்சு சுற்றி வளைச்சிருவாங்க. அதாவது இந்த இஸ்ரேல் காசா பிரச்சனை பெருசாகும் பட்சத்தில் இதை காரணமாக காமிச்சு அந்த சிரியா ஈராக்கில் இருக்கக்கூடிய பல அமைப்புகளையும் சுற்றி வளைச்சு அங்கே பெருமளவில் தாக்குதல் பண்ணி அவங்களோட இருப்பை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது போலலாம் சொல்லப்பட்டு வருது. ஆக இந்த ஈராக் சிரியாவில் பயங்கரமான தாக்குதல் அமெரிக்கா தரப்புன்னு செஞ்சுட்டாங்கன்றாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் 38 பேர்த்துக்கிட்ட இறந்துட்டாங்க அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. இதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய அமெரிக்காவோட பேஸ் மேலேயும் அப்போவே தாக்குதல் பண்ண ஆரம்பிச்சதாகவும் சொல்லப்பட்டு வருது. இது எந்த அளவுக்கான எஃபெக்டிவ் தாக்குதல் அப்படிங்கிறது தெரியல. ட்ரோன்களை பயன்படுத்தி தாக்குதல் நடத்திக்கிறாங்க அமெரிக்காவோட பேஸ் மேலே அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த தாக்குதல்லாம் நடந்துட்டு இருக்கும் போதே ரிட்டாலியேட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அவங்க இன்னும் ஃபுல் எஃபிஷியன்ஸை இழக்கலை அப்படின்னு தான் அர்த்தம். இதனால அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய தாக்குதல் வேற எங்கேயாவது நடந்துருச்சுன்னா ஒரு தலைகுனிவாக போயிருமா அப்படிங்கிறது தெரியல. அது மட்டும் இல்லாமல் ஹவுதிஸ் மேலேயும் தாக்குதல் பெருமளவில் பண்ணிகிட்ருக்கான்ற செய்தி வருது. இதனால ஹவுதிஸ் இப்போ திரும்பவும் ரிட்டாலியேட் பண்ணால் எதுக்குங்க அவங்கள அடிக்கிறீங்க, அவங்கள அடித்தா அவங்க பலமாக திருப்பி தாக்குறாங்களே, நீங்கள் ஏதோ பெருமளவில் தாக்குறதா சொல்கிறீங்க ஆனால் எதுவும் நடக்கிற மாதிரி தெரியலையே அப்படிங்கிறது போலலாம் என்ன வரும்.
பட் இருந்தாலும் இது போல் பெருமளவில் தாக்குதல் பண்ணிக்கிறாங்க மிடில் ஈஸ்ட்டில். இதுக்கு பதிலடி கொடுக்க ஹவுதிஸ் என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். அடுத்து இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் வந்துட்டிங்க அப்படின்னா ரஷ்யா பெருமளவில் வந்து முன்னேற்றம் அடைஞ்சிட்டு இருக்காங்க. இந்த நொவோசெல்கியாக இருக்கட்டும், மேலே இருக்கக்கூடிய ஆத்விகாவாக இருக்கட்டும், இந்த பகுதியிலாம் எந்த ஒரு சமயத்துலையும் இந்த ஆத்விகாவாக இருக்கட்டும், நொவோசெல்கியாக இருக்கட்டும், அந்த பகுதியெல்லாம் சுற்றி வளைச்சிருவாங்க. இன்னொரு 4 கிலோமீட்டர் தான் பாக்கி. 4 கிலோமீட்டர் பிடிச்சிட்டாங்கன்னா பின்சர் மூவ்மெண்ட் நடக்க ஆரம்பிச்சிடும். அதாவது சுற்றி வளைச்சி தாக்குதல் பல முனையில் பண்ணுவாங்க இல்லையா, அது போல் இந்த நொவோசெல்கியாக இருக்கட்டும், இது போல் பல பகுதியில் தாக்குதல் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. அதாவது நொவோமிகலேவ்கா இந்த பகுதியெல்லாம் தாக்குதல் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. அதனால் என்ன நடக்க போகுது, இந்த பக்கத்தில் அடுத்த அஃபென்சிவ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது பொறுத்து வந்து பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இப்போ ரஷ்யா நடத்திட்டு இருக்கக்கூடிய அஃபென்சிவ் இந்த மே மாதம் வரைக்கும் தான் இருக்கும் ஆக்டிவாக. ஏன்னா மிக பெருமளவில் படைகளை திரட்டி அந்த படைகளுக்கு வேணுங்கிற ஆயுதங்கள் எல்லாத்தையும் கொடுத்து ரஷ்யா ஒரு அஃபென்சிவ் ஆப்ரேஷனை பிளான் பண்ணி சில பகுதிகளை பிடிக்கிறதுக்காக இப்போ முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பெருமளவில் முயற்சி பண்ணி இந்த ஆப்ரேஷனில் சக்ஸஸ் ஆகுதா ஃபெயிலியர் ஆகுதான்றத நம்ம மே மாதம் வரைக்கும் பொறுத்து பார்க்கணும். ஏன்னா அது வரைக்கும் தான் இந்த ஃபோர்ஸஸ் கிட்டலாம் பவர் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ரஷ்யன் ஃபோர்ஸஸாக திருப்பி ரீக்ரூப் பண்ணணும். வேறு ரிசர்வ் ஃபோர்ஸ் வச்சுருந்தாங்கன்னா அங்கே வந்து சுவிட்ச் ஓவர் பண்ணணும். அதாவது இவங்களை கூப்பிட்டுக்கிட்டு புது ஃபோர்ஸை ஃப்ரண்ட் லைனை கொண்டு வந்து வைக்கணும். அவங்க வந்து இந்த நிலவரங்கள்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது ட்ராப்ஸ் இருக்கா, முழுமையாக பிடிச்செடுத்த பகுதியெல்லாம் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துருச்சான்றதை வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படி முன்னேறலான்ற திட்டத்தை வகுத்து அடுத்த அஃபென்சிவ் ஆப்ரேஷன் பிளான் பண்ணி அதுக்கு ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. இப்போது அந்த சமயத்தை யூகே சாதகமாக பயன்படுத்திக்கலாமான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க போல இருக்கு. ஏன்னா யூகே தரப்புலேருந்து நேட்டோக்கு ஒரு சஜஷனை கொடுத்துருக்காங்க. உக்ரைன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க, உக்ரைனுக்கு வேறு மொபைலைசேஷன் தேவைப்படுது, இந்த சமயத்தில் நம்மளும் எல்லாம் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த உக்ரைனோட ஃபோர்ஸ் பல பகுதியிலும் பிரிஞ்சிருக்கிறதுனால உக்ரைனால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, அவங்களால அட்டாக் பண்ண முடியல, பெருமளவில் டிஃபெண்டும் பண்ணிக்க முடியல. அதனால் நம்ம நேட்டோ ட்ரூப்ஸை இந்த மே மாத டைமில், ஏன்னா மே மாத டைமோட ரஷ்யன் ஆர்மி ஃபோர்ஸோட அந்த கரண்ட்டாக ஃப்ரண்ட் லைனில் என்ன சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க இல்லையா, ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்க பகுதியில், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸோட பவர்லாம் குறைஞ்சிடுச்சுன்னா அடுத்த அஃபென்சிவ் ஆப்ரேஷனுக்கு ரஷ்யா தயாராகிறதுக்கு ஒரு 6 மாதம் டைம் எடுக்கும். அதுக்குள்ளே அந்த மே மாதத்துலேருந்து நம்ம நேட்டோ ட்ரூப்ஸை உக்ரைனோட மேற்கு பகுதிக்குள்ளே அனுப்பிச்சி வச்சிட்டோம்னா இந்த உக்ரைனோட மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய உக்ரைனோட இராணுவம் எல்லாம் இந்த ரஷ்யா கூட போய் சண்டை பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த டைமில் உக்ரைன் அஃபென்சிவ் ஆப்ரேஷன் பண்ணும்போது ரஷ்யா டிஃபென்சிவ் மோடில் இருக்கும். அது உக்ரைனுக்கு ரொம்பவுமே அட்வான்டேஜாக இருக்கும். ஏன்னா இப்போ தான் ஒரு அஃபென்சிவ் ஆப்ரேஷன் முடிச்சிருக்காங்க. முடித்த உடனே இப்போ உக்ரைன் வந்து அஃபென்சிவ் பண்ணும்போது அந்த நிலைகளை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ ரஷ்யா முன்னேறி போய் பிடிச்சிருக்கிறாங்கன்னா அதெல்லாம் அவங்க வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும், அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதை விடாமல் உக்ரைன் ட்ரூப்ஸ் அடிக்கலாம். அதுவும் இல்லாமல் மொபைலைசேஷனும் பண்ணணும்னு நீட் இல்லை. அதனால் இந்த சஜஷனை இப்போ யூகே தரப்புலேருந்து வச்சதுக்கு போலாண்டு தரப்புலையாக இருக்கட்டும், சில அலைஸ் தரப்புலலாம் மறுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. ஏன்னா ஃப்ரான்ஸ் தரப்புலையும் சில மனமாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா ஃப்ரான்ஸ் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இப்போ அமெரிக்காவோட பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் மிசைல் இருக்கு இல்லையா, அதுதான் இந்த IS-56 விமானத்தை தாக்கியிருக்கலாம் அப்படிங்கிறதோட நம்பர் தான் சொல்லப்பட்டு வருது, செய்திகள்லாம் வந்துட்டுருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அது மட்டும் இல்லாமல் இப்போ கரண்ட்டாக போலாண்டோட பிரைம் மினிஸ்டர் இருக்கிறார் இல்லையா, அவர் தரப்புலன்னு சொல்லிக்கிறாங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துருக்குது, என்னென்னா இந்த கிரீமியா இருக்கு இல்லையா, அது வந்து ரஷ்யாவோட தான் அப்படிங்கிறதோட சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு பிட்ரேயல் போல் இருக்குது, உக்ரைனுக்கு ஒரு பிட்ரேயல் போல் இருக்குது. பட் இருந்தாலும் இவங்களாம் நண்பர்கள் அப்படிங்கிறது போல் பேசிக்கிறாங்க. எந்த அளவுக்கு இவங்களாம் நண்பர்கள் அப்படிங்கிறத இன்னொரு 3-4 மாதத்தில் தெரிஞ்சிட போது. அதுக்குள்ளே ரஷ்யாவில் எலெக்ஷனும் வந்துடும். திரும்ப விளாடிமிர் புட்டின் அவர்கள் ஜெயிக்கும் பட்சத்தில் இந்த இடத்துல இந்த போர் இன்னும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் இந்த யூகே சொல்லக்கூடிய சஜஷன் இருக்கு இல்லையா, இது நடந்துருச்சுன்னா நேராக நேட்டோ வர்சஸ் ரஷ்யாவாக மாறிடுமா? ஏன்னா ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் இந்த மேற்கு பகுதியில் நேட்டோட ட்ரூப்ஸ் வந்துச்சுன்னா அவங்கள அட்டாக்குரிய பகுதி தான், அங்கெல்லாம் அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு ரஷ்யா சொல்லிக்கிறாங்க. அவங்க மேலேயும் தாக்குதல் பண்ணும் பட்சத்தில் இந்த நேட்டோ வேறு வழியே இல்லாமல் ரிட்டாலியேட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த சமயத்தில் நேட்டோ வர்சஸ் ரஷ்யாவாக மாறிடுமா அப்படின்ற கேள்வி வருது. அது மட்டும் இல்லாமல் நேட்டோக்கு இன்னொரு சஜஷன் யூகே சொன்னதாக சொல்லப்பட்டு வருது. என்னென்னா, உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய உக்ரைன் இருக்கு இல்லையா, அந்த பகுதியெல்லாம் நோ ஃப்ளை ஜோனாக அறிவிச்சிடலாம் அப்படிங்கிறதோட சொல்கிறதா சொல்லப்பட்டு வருது. ஏன் இப்படி நோ ஃப்ளை ஜோன் அறிவித்தா என்ன பிரச்சனை அப்படின்றது கேட்டிங்கன்னா, இப்போ ரஷ்யாவோட மிசைல்களாக இருக்கட்டும், ரஷ்யாவோட விமானங்களாக இருக்கட்டும், அதெல்லாம் பறந்ததுன்னா நேட்டோ நோ ஃப்ளை ஜோன் அறிவிக்கும் போது அவங்க தாக்குவாங்க. இந்த பிரச்சனை ஆரம்பிக்கும் போது ஏங்க நீங்கள் அறிவிக்கலாம்ல அப்படிங்கிறதோட பலரும் கேட்டுட்டு இருந்தோம்.
ஆனால் இப்போ தான் இந்த யூகே தரப்புலேருந்து இவ்வளோ ஒரு சஜஷன் வந்தால் சொல்லப்பட்டு வருது. எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. இது போல் செஞ்சுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நாட்டோ வெர்சஸ் ரஷ்யாவாக மாறிடும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அமெரிக்கா இந்த மிடில் ஈஸ்ட் பகுதியில் பெருமளவில் தாக்குதல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இஸ்ரேல் காசா பிரச்சனை பெருமளவில் போயிட்டுருக்கு. இஸ்ரேலோட டிஃபென்ஸ் மினிஸ்டரான நான் லெபனானையும் ஒரு அடிச்சே தீருவேன் அப்படின்னு வெறி கொண்டு இருக்கிறாரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லாத போல தான் தெரியுது. ஏன்னா பல இடங்கள்லையும் இந்த நேட்டோ ட்ரூப்ஸ் என்கேஜ் ஆகிட்டு இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. இந்த சமயத்தில் கொரியன் பெனின்சுலாவில் பிரச்சனை ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு ரஷ்யாவோட டிப்ளமேட் ஒருத்தர் தரப்புலேருந்து ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பல முனைகள்லையும் பல இடங்கள்லையும் இந்த அமெரிக்காவுக்கு பிரச்சனையை இழுத்து விட்டோம்னா அமெரிக்கா எப்படி சமாளிப்பாங்க? ஏன்னா ஒரு இடத்துல இருந்தால் தான் அவங்க ஃபுல் கான்சன்ட்ரேஷன் இருக்கும். இந்த எக்ஸ்பெடிஷனரி ஃபோர்ஸ் எப்படி இப்போ நேட்டோ ட்ரூப்ஸ் ஃப்ரீயாக இருக்கிறனால தான் நான் உக்ரைனுக்குள்ளே நாங்கள் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறேன்றாங்களோ, அவங்களுக்கே பல இடங்களில் பிரச்சனை இருக்குது, எல்லா இடங்களையும் ட்ரூப்ஸ் தேவைப்படுது. அப்படிங்கும்போது எப்படி இங்கே உக்ரைனுக்குள்ளே அனுப்பிச்சி வைப்பாங்க? ரஷ்யா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் இல்லையா? அதனால இந்த மிடில் ஈஸ்டில் இதுக்கு மேலே தான் பெரிய தாக்குதல் ரெசிஸ்டன்ஸ் எடுப்பாங்க. அதுக்கு மறைமுகமாக பல நாடுகளும் உதவுவாங்க. ரஷ்யா, சீனா இவங்களாம் உதவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஈரான் பெருமளவில் உதவுவாங்க. ஏன்னா கண்டனம்லாம் சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் இருக்கிறதே இங்கே இல்லீகலுங்க அமெரிக்கா. இங்கே இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் உங்களை அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பவும் பதிலுக்கு அவங்களை அடிக்கிறது மிகப்பெரிய கண்டனத்துக்கு உட்பட்ட செயல் அப்படிங்கிறது போல் ஈரான் தரப்புலேருந்து கண்டனம்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. அதனால ஈரானோட பேக்கடு அலைன்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அவங்கள பெருமளவில் இதுக்கு மேலே தாக்குதல் பண்ணுவாங்க. அதுவும் தாக்குதல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதோட செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு. இதுக்கு மேலே அவங்க எல்லாருமே அமெரிக்காவோட பேஸ் மேலே தாக்குதல் பண்ணுவாங்க, அமெரிக்காவோட எண்ணெய் கிணறுகள் மேலே தாக்குதல் பண்ணுவாங்க அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வந்துட்டு இருக்கு. அதனால் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது பொறுத்து வந்து பார்ப்போம். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே இந்த பதிவு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. இந்த பதிவு நல்லா இருந்திருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.